ஹாய், வெல்கம் டு அபிஸ் நேச்சுரல். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும். முடியுமாங்க? ஆமாங்க, கண்டிப்பாக முடியும். எங்கள் பிராண்டில் தயாரிக்கக்கூடிய குதிரைவாலி பொங்கல் மிக்ஸ் 10 நிமிஷத்தில் இதை டிஃபன் ரெடி பண்ணிடலாங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், பொங்கல் மிக்ஸ் ரெடி. ஆமாங்க, எங்களோட பிராண்டில் தயாரிக்கக்கூடிய இந்த குதிரைவாலி பொங்கல் மிக்ஸ் ரொம்ப சுத்தமாகவும் தரமாகவும் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். வாங்க 10 நிமிஷத்தில் பொங்கல் மிக்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பங்குக்கு 4 பங்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயே நாங்கள் ட்ரையான கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், இது எல்லாம் முந்திரி, இது எல்லாமே நாங்கள் தனி பேக்கெட்டில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த பொங்கல் மிக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு வறுத்து தான் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இதில் சிறுபருப்பும் இருக்குது. பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கராக இருந்தால் ஒரே விசில் தான் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நாங்கள் கொடுத்துருக்கிற ரெடிமேடாக கொடுத்துருக்கிற மிளகு, சீரகம் இதை போட்டு நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுங்க. இப்போ அதை தான் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நான் குக்கரில் வைக்கலைங்க, பாத்திரத்தில் தான் வைப்பேன். நான் எப்போவுமே பொங்கல் பாத்திரத்தில் தான் வைப்பேன். 20 நிமிஷத்தில் அந்த பொங்கல் ரெடி ஆகிடும். அதே நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் ரெசிபி உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கும் நாங்கள் தயாரிக்கிற பொருள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுபோல் 10 வகையான ப்ராடக்ட் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க. மில்லட்ஸ் மட்டும் இல்லை, நாட்டு சர்க்கரையும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். மசாலா ப்ராடக்ட்டும் தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க. சாம்பார் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ரசப்பொடி, இட்லி பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இப்படி எல்லா மசாலா தூளும் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். மார்ச் 15th வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.